தான் வந்து டெல்லிக்கு வருவேன். இன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்க, இங்கே ஜந்தர்மந்தர்ல தமிழ்நாடு சார்ந்த விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. இப்போதான் நாடாளுமன்றத்தில் நான் பேசிட்டு வரேன். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் டிமாண்ட் ஃபார் கிராண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், இந்த பட்ஜெட் அக்ரிகல்ச்சர் அந்த பட்ஜெட் சம்பந்தமா அதுக்கு அக்ரிகல்ச்சர் வேளாண் துறைக்கு என்னென்ன ஒதுக்கீடு சொல்லிட்டு அதுக்கு விவாதம் நடந்து பேசி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பேசிட்டு நேரம் இங்க வரலாம். அதுல பேசுனது என்னன்னா, எங்க விவசாயிகளுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுங்க, உழைக்கிறாங்க அந்த விளைபொருளுக்கு ஊதியத்தை கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு சலுகைகளும் வேண்டாம், தன்மானத்தோட சுயமரியாதை வாழலாம். அது என்னெல்லாம் பேசணும்னா, ஒரு கரும்பு உற்பத்தி செய்யறதுக்கு தமிழ்நாடு வேளாண் துறையில தமிழ்நாடு வேளாண் துறை பல்கலைக்கழகத்தில் வேளாண் துறை அதுல வந்து என்ன ஆராய்ச்சி மூலமா சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு டன் கரும்பு உற்பத்தி செய்யறதுக்கு 3575 ரூபாய் தேவை. இல்ல மன்னிக்கணும், ஒரு டன் கரும்பு உற்பத்தி செய்யறதுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு 3 ரூபாய் சேர்த்து பிச்சை போட்டுட்டு இருக்காங்க. வரல, அறிவிக்கிறாங்க, ஒன்னும் வரல. அதுல அதெல்லாம் நான் நாடாளுமன்றத்தில் உள்ள பேசிட்டு வரது என்னன்னா சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சாமிநாதன் உருப்படியா ஒன்னே தான் சொல்லியிருக்கிறார், MS சுவாமிநாதன். மற்ற எதுவுமே எனக்கு உடந்த கிடையாது. பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு கெடுத்துட்டார், எல்லாத்தையும் கெடுத்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு நாசப்படுத்திட்டார் எல்லாத்தையும். அவர் சொன்னது ஒண்ணுன்னா, வேளாண் ஊதிய குழு ஃபார்மர் இன்கம் கமிஷன். இந்த ஃபார்மர் இன்கம் கமிஷன் படி என்ன செய்யணும்னா, உற்பத்தி எவ்வளோ பிளஸ் 50% லாபம். அந்த கணக்குப்படி ஒரு டன் கரும்பு உற்பத்திக்கு 2450 ரூபாய் உற்பத்தினா பிளஸ் 50% 50 விழுக்காடு எவ்வளவுன்னா 3576 ரூபாய் வருது. இதை கொடுத்துட்டா விவசாயிகளுக்கு சலுகை எதுவுமே வேண்டாம், எதுவுமே நீ லோனு தள்ளுபடி பண்ண வேண்டாம், எந்த சலுகை மானியம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். எல்லா விவசாயியும் தன்மானத்தோட சுயமரியாதையோட அவங்க சந்தோஷமா வாழ்ந்துடுவாங்க. லாபம் கொடுங்க. அதே போல நெல் ஒரு குவிண்டால் உற்பத்தி செய்யறதுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் எவ்வளவு போட்டிருக்காங்க, 1529 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது விவசாயிகள். ஆனா MSP எவ்வளவு இருக்கு, 1470 ரூபாய். இப்போ 50 ரூபாய் லட்சத்துல அரசாங்கத்துக்கு தெரிஞ்சே கொடுக்குறாங்க. என்ன முறையா வரணும்னா, அது பார்த்தீங்கன்னா 2324 ரூபாய் கொடுக்கணும், ஒரு குவிண்டால் நெல் கொடுக்கணும். அது கொடுத்தா எதுவுமே இத இப்பதான் பேசி நான் சொல்லியிருக்கேன். விவசாயி தனி பட்ஜெட்டை போடணும். இது வரைக்கும் 10 வருஷமா நாங்க விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் நிழல் நிதி அறிக்கை ஷேடோ அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் 10 வருஷமா 10வது பட்ஜெட் தாக்கல் செஞ்சோம் போன வாரம். யாரும் விவசாயத்தை பத்தி என் தாத்தா விவசாயி, எங்க அப்பா விவசாயி, நானும் விவசாயி. மற்றவங்க எந்த அமைப்புகளோ கட்சிகளோ விவசாயம் என்னன்னு தெரியாது, எங்க நடக்குது எப்படி இருக்குன்னா ஒன்றும் தெரியல. அதுல விவசாயம்னா நம்மளுடைய முதுகெலும்பு, நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கனால முதுகெலும்பு மண்ணோட இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 300 விவசாயிகள் போன மாதிரி தற்கொலை பண்ணிருக்காங்கன்னா இதோட அவமான அரசாங்கத்தில் எதுவுமே இருக்கா? 300 விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. அதிர்ச்சியில் இருந்திருக்கிறாங்க. பயிர் 140 வருஷத்துல மோசமான இப்பதான் வந்து பருவம் 140 வருஷத்துல. இதுக்கு வந்து ராக்கெட் சயின்ஸ் வேணுமா? இது கண்டுபிடிக்க தமிழ்நாடு வறட்சி மாநிலம் சொல்லிட்டு இது எல்லாமே தெரியுது. மழை எவ்வளவு பெஞ்சிருக்குன்னு தெரியுது. தமிழ்நாடு 32 மாவட்டத்துல இருந்து 21 மாவட்டத்துல 60ல இருந்து 80 விழுக்காடு பற்றாக்குறை மழை. 21 மாவட்டத்தில் 10 மாவட்டத்துல வந்து 40ல இருந்து 60 விழுக்காடு பற்றாக்குறை மழை. அப்போ 31 மாவட்டத்துல மழை இல்லை. அப்போ அறிவிக்க வேண்டியதானே, வறட்சி மாநிலம் அறிவிச்சிருக்கணும், அறிவிச்சு விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருவோம்ல, நஷ்டீடு கொடுக்கணும்ல. என்ன தமிழ்நாடு அரசு என்ன கொடுத்தாங்க, பிச்சை காசு ஒரு 3000 ரூபாய் 5000 ரூபாய். என்ன காசு நெல்லுக்கு அது வரல. நெல்லுக்கு அது போட்டு நெல்லுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஒரு நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு 25000 ரூபாய் கொடுக்கணும். கரும்பு தெரியாது அவங்களுக்கு. என்ன அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ண முடியுமோ. எனக்கு என்ன அடுத்த தலைமுறை வாழணும், அவ்வளவுதான். அடுத்ததா வரணும், நம்மளுக்கு அடுத்த தலைமுறை வாழணும், நம்ம வருங்கால சந்ததியை வாழணும். இது எடுத்துங்க, தஞ்சாவூர் எடுத்துங்க. தஞ்சாவூர்ல என்ன
இப்ப போய் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் சொல்லிட்டு இருக்கான். நான் போய் சொல்லிட்டேன், நிர்வாகம் போன சொல்லிட்டேன். ஏன்னா கம்பெனிக்காரன் உள்ள வந்தான்னா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கட்டி போட்டு மரத்துல கட்டி போட்டு எனக்கு போன் பண்ணுங்க வரேன். வேற வழி கிடையாது, நம்ம வாழணும் அவ்வளவுதான். இவங்களுக்கு கேட்டுல எவனும் எனக்கு கேட்டா காவேரி அந்த படுகை ஆற்று படுகை டெல்டா பகுதி முழுமையிலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும். ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் அப்படி அறிவிச்சானா ஒருத்தரமும் உள்ள நோண்ட முடியும். அது வந்து காலங்காலமா பொக்கிஷன், அதெல்லாம் அந்த பூமி தொட்டு வரணும் போறது எல்லாம். ஆனா அதுல நீட் தேர்த்திட்டோம், அப்புறம் எரிபொருள், அப்புறம் இந்த கோல் தெர்மல் பிளான்ட் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் வேற இடமே கிடைக்கலையா? விவசாய நிலத்துல தான் கிடைக்கும் பண்ணணுமா? எந்த திட்டமும் உள்ள விடக்கூடாது. அது நான் முடிவு பண்ணிட்டேன். எவ்வளவு தியாகம், எந்த அளவுக்கு தியாகம் பண்ண போறது அதெல்லாம் நம்ம நம்ம இழந்துட்டோம். இயற்கை விவசாயம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பார்த்தா மத்திய பிரதேச இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அது என்னன்னே தெரியும். இயற்கை விவசாயம் எவ்வளவு கிலோ எவ்வளவு கேட்பான், அமைச்சரும் கேட்பாங்க, அந்த அதிகாரி கேட்பான். அவனுக்கு என்ன தெரியாது, அது தெரியல. நவீன விவசாயம் வேணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன்னா முக்கியம் அது எவ்வளவு எல்லாத்துக்கும் முக்கியம் என்னன்னா விவசாய அமைச்சர் பார்த்தேன் சொல்லிட்டேன். இந்த மாதிரி சொல்லிட்டேன், என்ன தியாகம் நாங்க பண்ணுவோம், எங்க உயிரே போனாலும் அந்த மேகதாடு விட போறோம்னு சொல்லிட்டு எனக்கு லெட்டர் போட்டாங்க. என்ன போட்டாங்க? தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி இல்லாம மேகதாடு அணை கட்ட முடியாதுன்னு லெட்டர் போட்டுருக்காங்க. அவங்க அமைச்சர் ஏற்கனவே பார்த்தா தண்ணி கிடையாது, இருந்தாலும் சுத்தமா முடிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற இடத்தெல்லாம் போய் பிளாட் போட்டான், பாதி இடம் பிளாட் ஆயிடுச்சு. மீதி ஹைட்ரோ கார்பன் ஏமாத்திட்டு இருக்காங்க. அது மீத்தேன் பியூட்டேன் ப்ரோபைன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இப்ப என்னன்னா மேகதாடுன்னு சொல்லிட்டு பார்த்தா போன வருஷம் என்ன பண்ண 48 டிஎம்சி சொன்னாங்க. இப்ப என்ன சொன்ன 63 டிஎம்சி கட்ட போட முடியுது மேகதாடு. அதுல 5900 கோடி சொல்லிட்டு இருக்காங்க. இது குடிநீர் பிரச்சனை. 63 டிஎம்சி குடிநீர் வேணுமா பெங்களூர்? ஏற்கனவே என்ன டேம் யார் கட்டது, எப்ப கட்டது? ஒரு டேம் கேஆர்எஸ் டேம் தான் இருந்தது. கலைஞர் வந்தாரு 70 இருந்து 74 வரை இந்த 3 டேம், ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி 3 டேம் கட்டிருக்காங்க. அந்த டேம் விட்டுலாம் நீ தண்ணி கிடையாது, விட்டுக்கூடாது. அன்னைக்கு சண்டை போட்டுருக்கணும். இன்னைக்கு தண்ணி இப்ப இன்னொரு டேம் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது கட்ட விட போறதுல இது என்ன பிரச்சனைன்னா காவிரி மேலாண்மை வாரியம். அது ஒரு சரித்து உங்களுக்கு தெரியும். 90ல வந்து காவிரி நடுவர் மன்றம் அமைச்சு 91 இடைக்கால தீர்ப்பு கொடுத்தாங்க. 2007 வந்து உயிர்க்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. 2013 கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணானுங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறம் 6 மாசத்துல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சட்டத்துல இருக்கு. 4 வருஷம் ஆயிடுச்சு. பேச்சு தொங்கிட்டு போய் ஒரு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசாங்கம் ஒரு பிச்சை காசு 2 லட்சம் 3 லட்சம் தூக்கி போடுவாங்க. அதுவும் பிச்சை காசு தூக்கி போடும். ஒரு உயிர், ஒரு விவசாயி ஒரு உயிர் யாருக்கு அசிங்கம்? அதெல்லாம் அரசாங்கத்துக்கு அசிங்கம். எந்த அசிங்கம் கூட இல்லாது. எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அரசாங்கம் வெறும் 17 பேர் தற்கொலை. அரசாட்சி இல்லையா? அவங்க இதெல்லாம் நிச்சயமா நாங்க இருக்கிறோம், ஐயா இருக்கிறாரு, நான் இருக்கிறேன். உங்களோட உரிமை விட போறது. ஏன்னா இது வந்து நம்முடைய வாழ்வாதாரம். மறுபடியும் சொல்லிட்டு விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். அப்பா அம்மா கூட எனக்கு கடவுள் விவசாயிகளை நிச்சயமா வாழ வைக்க போறோம். அதுல எந்த எல்லை கூட நாங்க போக போறோம். உள்ள நாடாளுமன்ற உள்ளேயும் சண்டை போட போறோம், வெளியும் சண்டை போட போறோம். எல்லாத்தையும் நிச்சயமா நாங்க இருக்கிறோம். நீங்க தைரியமா இருங்க. அதனால ஆனா நீங்க யாரும் உங்க உயிரை நீ விட வேண்டாம். நீங்க வேணும், விவசாய பணத்துக்கு வேணும். நாங்கெல்லாம் உயிர் வாழத்துக்கு வேணும். நீங்க அதுக்கு நிச்சயமா அது நல்ல வரும், ஒரு காலம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் தான் என்னுடைய முதலாளிகளா, அரசாங்கம் தான் விவசாயிகள் முதலாளிகள். அந்த மனநிலையில இருக்கிறோம். அதனால நீங்க தைரியமா இருங்க. இப்ப என்ன என்னால தனிப்பட்ட முறையில என்னென்ன செய்ய முடியும் நிச்சயமா நான் செய்யதான் போறேன். நான் அது உங்களுக்காக நான் நிச்சயமா குரல் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி குரல் கொடுக்கதான் செய்யறேன் நான். அதனால இதே நம்ம ஆனா எனக்கு ஒண்ணு விவசாயத்துடைய ஒற்றுமை. இப்போ அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து இந்த பிள்ளைங்க வெளில வந்தாங்கல்ல, ஜல்லிக்கட்டுக்கு வெளில வந்தாங்கல்ல, 2 மாசத்துக்கு முன்னாடி வெளில வந்தாங்கல்ல, அப்போ சட்டம் முடியாதுன்னு சொன்ன அரசாங்கம்